ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைலில் ஒரு கேரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் சீவி கொஞ்சம் நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். குட்டி குட்டி பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிடலாம். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கிடலாம். ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இனி நாம் வெட்டி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிடலாம். நீங்கள் கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுற எந்த மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கேரட் கூட நான்வெஜ் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் நாம் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம். மசாலா எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வத்தல் தூள் மட்டும் கூட சேர்த்துக்கிடலாம். கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் முக்கால் பருவம் நல்லா வதங்கிருச்சு. இனி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இனி மூடி எதுவும் போட வேண்டாம். நல்லா கேரட் எல்லாம் நல்லா ஃபுல்லாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்க ஒரு 5 நிமிஷம் தாராளமாக ஆகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேரட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இதே மாதிரி கேரளா ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.